நமஸ்காரம். மிகைப்படுத்தி கூறுதல் இது சரியா தவறா? இன்னார் பண்ணினால் இன்ன விஷயத்தில் பண்ணினால் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், நம்பிவிடக்கூடாது. ஆனால் ஒரு சில சமயங்களில் ஒருத்தரை பற்றி மிகைப்படுத்தி கூறினால் தாராளமா நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம், மிகையாகவே இருந்தாலும் ஏற்கலாம். என்ன சொல்ல வருகிறேன்னு விளக்குகிறேன். நம்மோடு பழகும் யாராக இருந்தாலும் முதல் 6 மாதம், ஓராண்டு, 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் உள்ளதை பேசுகிறார்களா, மிகைப்படுத்தி பேசுகிறார்களா என்று நமக்கு தெரியாமல் நம்பிக்கொண்டிருப்போம். போக போக அது நமக்கு புரிந்துவிடும். இன்னார் பேசினால், இன்னாரை பற்றி பேசினால் இப்படித்தான் பேசுவார். அதை எவ்வளவு தூரம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டுமா? யார் யார் என்னென்ன சொன்னால் எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ண வேணும் நாம் தெரிந்து விடும். ஐ டேக் இட் வித் a pinch of salt என்றெல்லாம் சொல்லுவதுண்டு. அவர் அப்படித்தான் ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார், அதெல்லாம் அப்படியே இருக்காது என்று ரொம்ப சர்வசாதாரணமாக கூட சிலர் சொல்லுவதை ஒதுக்கி விடுவோம். ஆனால் அவரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார், நாமும் அதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கொண்டதில்லை. அவர் அப்படித்தான், நாம் தான் ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். இது குடும்பத்தில் நெருக்கமானவர்களுக்குள்ளேயே உண்டு. மனைவியினிடத்தில் கேட்டால் அவர் என்ன பேசினால் அது எவ்வளவு உண்மை இருக்கும்னு எனக்கு தானே தெரியும், அது வெளியாருக்கு தெரியாது. ஆனால் நல்ல வேளை மனைவி வெளியாரிடத்தில் சொல்லிவிட மாட்டாள், அரவணைத்துக் கொண்டு போய்விடுவாள். அதுபோல கணவனும் இருக்கலாம். இதெல்லாம் ஒதுக்க பழகி கொண்டு விடுவோம். ஆனால் இதைவிட ஒரு சிறப்பான இடம் நம் குழந்தைகளை பற்றி சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளும் போது. அப்படி பெருமைப்பட்டால் அது பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது, அதை டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை போல் நாம் நினைக்க வேண்டியதும் இல்லை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, குழலினிது யாழினிது என்பர், தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதெல்லாம் நாமே சொல்லி வைத்திருக்கிறோமே. கிமிருஷ்டம் சுதவசனம், எது இனிது? குழந்தையின் உளறல் இனிது. அதனுடைய புரியாத மழலை ரொம்பவே இனிது. அது என்ன சொல்லுகிறதோ, அது சொன்னது ஒரு பாட்டாக இருந்தாலும் திருப்பாவை 30 பாசுரத்தையும் என் பேத்தி எப்படி சொன்னால் தெரியுமோ, எத்தனையோ பாட்டி சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். அதுக்குன்னு பாட்டி பொய் சொல்லுகிறாள், மிகைப்படுத்தி சொல்லுகிறாள் என்றா சொல்லுவோம். இது 2வது. இப்படி பேசுவது ஒன்றும் தவறல்ல, எல்லாரும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே அந்த பிள்ளை 10 வயசு ஆகிவிட்டது என்றால் அப்புறம் அப்படி பேச மாட்டோம், சொல்லுவதைத்தான் சொல்லுவோம். ஆழ்வார் பாடும்போதே பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதன்னு பாடினார். ஹிரண்யகசிபனுடைய மகன் பிரகலாதன், அவன் நாராயணா என்னும் ஒரு திருநாமத்தை சொன்னான். ஆனால் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் 1000 நாமங்களை சொன்னான், சஹஸ்ரநாமத்தையே சொன்னான்கிறார். அவன் சஹஸ்ரநாமமா சொன்னான்? ஒரு நாமந்தான் சொன்னான். ஆனால் சொன்னவனுடைய வயது என்ன, எங்கு பிறந்து எப்படி பேசுகிறான், எவ்வளவு பக்தி, அதைத்தான் பார்த்து மிகைப்படுத்தி சொல்லுகிறார். தப்பில்லை, தாராளமா சொல்லட்டும், அப்படியே பேச வேண்டும். இது 2வது படி. இனி 3வது சொல்லுகிறேன். ஒரு கோயிலுக்கு போகிறோம், உற்சவம் சேவித்தோம், இவ்வளவு அழகாக இருந்தது. அது நிஜமாவே அழகுதான். ஆனால் அதை பேணி பேணி பாதுகாத்து போஷித்து உயர்த்தி 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 பேச வேண்டும். அப்படி பேசினா எக்ஸாகரேஷன் இல்லையா? அது எப்படி இருந்ததோ அவ்வளவுதானே சொல்ல வேண்டும். அப்படியெல்லாம் இல்லை.
கோவில் பிரசாதம் ஓரளவுக்கு நன்றாக இருந்தது. பெருமாள் என்னமா பிரசாதம் அமுது செய்திருந்தார், என்னமா கொடுத்தார்கள், ஒன்னும் தப்பில்லை. அது அவர் பிரசாதம். அதனால் அவர் விஷயமாய், எம்பெருமான் விஷயமாகவோ, பரம பக்தர்கள் விஷயமாகவோ, ஆச்சாரியன் குரு அவருடைய விஷயமாகவோ மிகைப்படுத்தி பேசுவது தவறே ஆகாது. அது மிகைப்படுத்தி பேசினதாகவே ஆகாது. அதே போல எத்தனை பாசுரங்கள். அப்படி என்றால் இந்த விஷயம் எல்லாம் உண்மையே இல்லையா, மிகைப்படுத்துதல் தானா? இதுவும் ஒருத்தருக்கு சந்தேகம் வரலாம். அப்படி இல்லை. ஓரிடத்தில் அந்த பெருமை கண்டிப்பாக இருக்கும். வைகுந்தத்தில் எப்படி இருப்பார், ஓஹோ என்று இருப்பார். பார்க்கடலில் அப்படித்தான் இருப்பார். ஆனால் நம்ம வீட்டுக்கு அருகே இருக்கும் கோவில் அவ்வளவு தூரம் செழிப்போடு இல்லை என்றால் அது அவர் குறையா, நம் குறையா? அது நாம் சரிவர பண்ணவில்லைன்னு அர்த்தம், அவருடைய குறையே அல்ல. அதனால் அந்த விஷயத்தில் வைகுந்தத்தை போலத்தான் என்னுடைய பக்கத்து வீட்டு கோவிலும், ஒன்னும் தவறில்லை. அது மிகைப்படுத்துவதாக ஆகாது. உபனிஷத்தே சொல்லுகிறது, இதம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சகோம். எல்லா நிலைகளிலும் அவன் பூர்ணன். நம் கண்ணுக்கு பார்த்தால் அது புரிவதில்லை. எங்குமே அவர் நிறைந்தவன் தான். அதனால் அவர் விஷயத்தில் மிகைப்படுத்துதல் என்று ஒன்றே இல்லை. இப்படி எக்ஸாகரேஷன் என்பதை பலவிதமாக பொருள் பார்க்கலாம். நமக்கு புரிந்தவர்களிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளிடத்தில் தவறாக நினைக்க வேண்டாம், தாராளமா பேசலாம். பெருமானிடத்தில் அப்படித்தான் பேச வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.